மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதுமை கும்பராசி நேர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமா வேலை செய்ய போறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமா இருக்கணும், பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கறத பத்திலாம் நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம். முதல்ல 4-9 கொடை அதிபதி சுக்கிர பகவான் களத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல இருக்கார். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கும். அதே மாதிரி அவங்கள அழிச்சுன்னு வண்டியில் போகிறீங்க அப்படின்னா வண்டி வாகன இதில் கவனமாக இருக்கணும். வண்டி ஓட்டும் போதெல்லாம் கவனமாக இருக்கணும். என்ன அடுத்தபடியே உறவினர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருந்தேன்னா போதும். 26/8/2024 முதல் இந்த சுக்கிர பகவான் அஷ்டமராசியான 8ஆம் இடத்துக்கு வந்துடுறார். மறைவு சரி பரவாயில்ல, 7க்கு 8 சூப்பர் அப்படின்னா நீச்சம் அடைகிறார். அதனால் இந்த மாதம் முச்சோடும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். சரியா? முக்கியமாக உடல் ஆரோக்கியம், ஏதாவது செலவுகள் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். புரியுதா? தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தபடியாக 5-8 கொடை அதிபதி புத பகவான் பகைரோன ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம் அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை நெருக்கடி அதிகமாக இருக்கும். நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் இருக்கும். அதெல்லாம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு கரெக்டாக அந்த நேரத்தில் உணவு அருந்துவது நல்லது. குழந்தைகள் ஆதரவாக இருப்பா, இருந்தாலும் குழந்தைகளை உங்கள் கண் பார்வையிலே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன்கள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வட்டி கிட்டி கரெக்டாக கட்டணும் அப்படின்னா அந்த டயத்துக்கு கட்டிடுங்கோ. ஏன்னா எல்லாரும் இப்போ கிரெடிட் கார்டு வச்சுட்டுருக்கள். சரியா? எல்லாரும் கிரெடிட் கார்டு அப்போல்லாம் கிடையாது. இப்போ எல்லாரும் அத்தனை பேரும் கிரெடிட் கார்டு இல்லைன்னா அவ்வளோதான். மொபைல் ஃபோன் யாருக்கெல்லாம் இல்லைங்கிற அது மாதிரி கிரெடிட் கார்டு எல்லார்ட்டையும் இருக்குது. அந்த கிரெடிட் கார்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த டைம் என்னைக்கு டியூ டேட்டோ அதுக்கு 2 நாள் முன்னாடியே கட்டிடுங்க. சரியா? இந்த மாதிரி பண்ணுறது நல்லது. அதேமாரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கவனமாக இருந்து நன்னா படிக்கணும், கூர்ந்து படிக்கணும். என்ன சொல்கிறாலோ அக்கம் பக்கம்லாம் அப்படியே நோட்டம் விடக்கூடாது. நேராக ஆசிரியர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அதை அப்படியே கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக 31/8/2024 முதல் இந்த புத பகவான் களத்திரஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனால் வாழ்க்கை துணை, நண்பர்கள் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. 3-10 கொடை அதிபதி செவ்வாய், 2-11 கொடை அதிபதி குரு, 2 பேரும் சேர்ந்து சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல இருக்கார். சகாயாதிபதி ஜீவனாதிபதி செவ்வாய். அதாவது இந்த செவ்வாய் உங்களுக்கு என்னன்னா முயற்சிகளின் பேரில் உங்களோட ஜீவனத்தை விருத்தி அடைய வச்சுட்டு இருக்கார். எல்லாம் உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்கள் உத்தியோகம், தொழில், வியாபாரம் எதா இருந்தாலுமே சக்கப்போடு போடணும், உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா. உழைப்பு அப்படின்னாலே கண்டிப்பாக உயர்வு இருக்கு. யாரெல்லாம் உழைக்கிறாலோ கண்டிப்பாக உயர்வு இருக்கு. உயர்வு இல்லாத உழைப்பு யாருக்குமே இருக்காது. அந்த வகையில் இந்த உயர்வடையணும் அப்படின்னு நினைக்கிற இந்த கும்பராசி அன்பர்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி ஜீவனாதிபதி செவ்வாய் பகவான், அதே சமயம் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி லாபாதிபதி குரு பகவான். அற்புதம். 2-11ங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா தனவரவு எவ்வளோ வந்தாலும் அந்த தனத்தை விருத்தி அடைய வைக்கணுமோ, லாபம் அடைய வைக்கணுமோ. இப்போ தொழில் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஒரு 50,000 போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு விருத்தி அடைஞ்சு வரணுமோ. லாபமே இல்லைன்னா அந்த பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ்? அது யாரும் பண்ண முடியாது, பண்ணவும் வேண்டாம். ஆக இந்த லாபாதிபதியும் குரு அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலையும் நுணுக்கமான அறிவோடு நீங்கள் வேலை செய்வீர்கள். அது உண்டான உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் போரும். மற்றபடி வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள், உற்றார் உறவினர்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். அதனால தொழில் வியாபாரமும் நல்லபடியாக போகும். உத்தியோகத்திலே நீங்கள் கடுமையாக உழைக்கிறதுனால அந்த உயர்வுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு இப்போ சிறப்பாக அமையும். முயற்சிகள் வெற்றி அடையும். அடுத்தபடியாக 26/8/2024 முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்கே வர போறாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். பரவாயில்லை, 5ங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லனாலும் குழப்பம் இருக்கும் கொஞ்சம். இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் நாட்டம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது கோவில் போயிட்டு கோவிலில் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வர்றது, இதெல்லாம் கோவில் திருவிழாக்களில் ஈடுபடுறது, திருப்பணிகளில் ஈடுபடுறது, இந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சீருடை பணியாளர்களாகிய காவல், ராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும். அடுத்தபடியாக களத்திராதிபதி சூரிய பகவான் பகைரோன ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல இருக்கார். சூப்பரோ சூப்பர்.
அதுவும் களத்திராதிபதி என்ன கூட்டாளிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க. ஏன்னா பகை ருண ரோகம் அப்படின்னாலே சத்ருஸ்தானம். என்ன 6ஆம் இடம் அப்படிங்கிறது வியாதியும் உண்டு. ஆனால் அந்த வியாதி எல்லாம் தீர்றதுக்கும் ஒரு வழி இருக்கு. ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது மறைவுங்கிறது எதிர்பாராது நடக்கிறது. என்ன இப்போ நல்லா இருந்துட்டு இருப்போம், என்ன திடீர்னு ஒரு ஃபோன் வரும், கிளம்பி வாங்க அப்படின்னு. உடனே பஸ்ஸை பிடிச்சி நம்ம இல்லை வண்டியை பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி எதானு ஓடுவோம். இதெல்லாம் எதிர்பாராதது. என்ன அந்த மாதிரி சில பேருக்கு வியாதி கூட அப்படிதான். நல்லா இருப்பாங்க, திடீர்னு என்னடா அது என்னமோ மாதிரி இருக்கேன்ட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு வருவாங்க. பிபி ஏறி இருக்கும், இல்லை சுகர் ஏறி இருக்கும், இல்லை இறங்கி இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் 6ஆம் இடத்தை வச்சு தான் சொல்றது. ஆக இந்த 6ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது தைரியத்தை கொடுப்பாரு. ஏன்னா 3, 6, 10, 11 சூரிய பகவான் ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த சூரிய பகவான் பாதி சுபர் பாதி அசுபர். அந்த வகையில் ஓரளவுக்கு உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமா இருப்பார். அதே மாதிரி உடல் ஆரோக்கியமா பரவாயில்லை. கடன்கள் விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடோடு நடந்துப்பீங்க. 17/8/2024 முதல் இந்த களத்திராதிபதி களத்திரஸ்தானத்துக்கே ஆட்சி அமைக்கிறார். இந்த இடத்துல வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம், நண்பர்கள் விஷயத்துல, கூட்டாளிகள் விஷயத்துல, தொழில் வியாபாரத்துல, உத்தியோகத்துல, சக ஊழியர்கள் விஷயத்துல இதுலெல்லாம் கவனமா இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. அடுத்தபடியா உங்கள் ராசிநாதனும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவான் ஜென்மராசியில் இருக்கார். குழப்பத்தை கொடுத்துட்டே இருந்தார் கரெக்டா. ஆனா இப்ப வக்ரகதியில இருக்கார். வக்ரம் ஆனோடனே உங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைச்சது. உடல் ஆரோக்கியமும் பரவாயில்ல, வேலையில கொஞ்சம் அப்படி மூச்சு விடுற மாதிரி இருக்கு, தொழில் வியாபாரத்திலையும் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. அந்த வகையில் உங்களுக்கு ஜென்மராசியில் இருக்கிற சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. எடுக்கிற காரியங்கள் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். செலவுகள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும், அனாவசியமான செலவுகள் மட்டுப்படும். அடுத்தபடியாக இந்த ராகு பகவான், சாயா கிரகமான ராகு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துல இருக்கார். குழப்பத்தை கொடுத்துருக்கார். பேசுகிற வார்த்தை நாக்கில் உட்காந்துட்டு நீங்கள் என்னத்தையோ நல்லதாக சொல்லுவீங்க. என்ன அந்த நல்லது அடுத்தவங்களுக்கு பொல்லாததாக படும். என்னடா இந்த மாதிரிலாம் பேசுகிறாருன்னு. ஆனால் நீங்கள் நல்லா தான் பேசியிருப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கே தோணும், என்னடா அது நம்ம நல்லா தானே சொன்னோம், நம்ம ஒன்றும் தப்பாக சொல்லலையே, திட்டவும் இல்லையே, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்கிறது அப்படின்னு நீங்கள் உங்களை நீங்களே கேட்டுக்கிறீங்க. அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதேமாரி வாக்குறுதிகள் கொடுத்துட்டு முழிக்கிறீங்க பாருங்க, அப்பப்பப்பப்பா அந்த மாதிரி ஓடின்னு இருக்கு. குடும்பத்துக்கு தேவையான சில காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. இருந்தாலும் எது அத்தியாவசியமாக அதை செய்ய முடியல சில நேரங்களில். அதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். சரியா. அடுத்தபடியாக கேது பகவான், இந்த சாயா கிரகமான மற்றொரு சாயா கிரகமான கேது பகவான் எங்கே இருக்காருன்னா அஷ்டம ராசியில் இருக்கார். 8ஆம் இடம் மறைவு அப்படின்னாலும் சில நேரங்களில் சில குழப்பங்களை கொடுப்பார். அதனால எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். ஆனால் சில பேருக்கு எதிர்பாராத ஆன்மீக பயணங்கள் ஏற்படலாம். அதனால இந்த ராகு கேது 2ஆம் இடம் 8ஆம் இடம் இருக்கிறதுனால வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் போய் படிக்கணும், இல்லை உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் ஓரளவுக்கு சின்ன சின்ன பரிகாரங்களை பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் அந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களையும் சொல்லுவேன், ஆங்கில மாத பலன்களையும் சொல்லுவேன். என்ன அது சில பேருக்கு கோபம் கூட வரலாம், சில பேருக்கு எரிச்சல் கூட வரலாம், ஒன்றுமே நடக்கல சுவாமி அப்படின்லாம் கூட சொல்லலாம். ஆனால் மனசில் இருக்கிற குழப்பங்கள் போகும். என்ன அப்படின்னா புத்து கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ராகு கேது பிரீத்தி அதை விட ஒரு பெரிய பாக்கியம் கிடையாது. அதனால் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் போங்க. முடியாத பட்சத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக போயிட்டு மனமுருகி வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. இந்த நாக வழிபாடு, அம்பாள் வழிபாடு கண்டிப்பாக உங்களோட மனக்குறைகள் மனக்கிலேசங்களை போக்கும். அடுத்தபடியாக மகாலட்சுமி தாயார், அம்பாளை வழிபாடு பண்ணிகிட்டே உங்கள் தாயார் தான் உங்களுக்கு அனுகூலமான சில காரியங்களை செஞ்சு கொடுப்பாங்க. அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமைகளில் நெய் தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்கோ. சரியா. அடுத்தபடியாக நவகிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளில் சனி பகவான் காயத்ரி சொல்லி வழிபாடு பண்ணுங்கோ. அதேமாரி குரு பகவான் காயத்ரி சொல்றதும் ரொம்ப விசேஷம். குரு பகவான் காயத்ரி உங்களுக்கு தெரியும். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய திமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் ஒரு 27 தடவை சொல்லுங்கோ. அதேமாரி சனிக்கிழமை சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய திமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் ஒரு 27 தடவை.
சொல்லி வழிபாடு பண்ணுங்கோ. கண்டிப்பாக இந்த சிறு சிறு பரிகாரங்களின் மூலம் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும், மாற்றம் தரும், இனிமைகளை அள்ளித்தரும் மாதமாக சுபிக்ஷமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.